ஏன்டா சங்கி மண்டையா? தீபத்துன்னு எங்க இருக்கு? கோபுரத்துக்கு நேர் மேலனே. அங்க தீபம் ஏத்துறாங்களா? ஏத்திட்டாங்கனே. அப்புறம் என்ன பிரச்சனை? அங்க ஏத்தக்கூடாதுனே. அந்த உச்சியில மொத்த போறையில வெள்ளக்காரத்து சர்வேக்கல் இருக்கு, அங்க ஏத்தணும்னே. அங்கேயே ஏத்தணும். இப்ப ஏத்திட்டு இருக்கிறது என்ன பிரச்சனை? என்னென்ன விசுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ஏத்துற இடத்துல ஒரு பிரச்சனையும் ஆக மாட்டேங்குது. மேல போய் ஏத்தினாதான் தர்கா வழியா போக முடியும். அப்பதான் கலவரம் பண்ணலாம். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கண்டால் பயம், கற்பாம்பூச்சியை கண்டாலும் பயம், பயம் எதை கண்டாலும் பயம். இப்பொழுது எங்களுக்கு ரோஸ்ட் பிரதர்ஸை கண்டால் பயம். பயம் பயம் பயம். இப்போ இந்த டிவிகே காரங்களுக்கு திமுக கூட பெரிய எதிரி கிடையாது. ரோஸ்ட் பிரதர்ஸ் தான். இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்ற பேரை கேட்டாலே அல்லாடி ஆடி போயிடுறாங்க போல. டிவிகே என்ன கொடுமை சரவணன். சரி, டிவிகேவோட தலைமையும் சரி. அதாவது ஒரு காமெடி ஒண்ணு இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஒரு கல்யாணம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும், அதை ஸ்டாப் பண்ணதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு இருப்பாங்க. ஆமா வடிவேல் படம். அப்ப குடுகுடுன்னு ஒருத்தர் ஓடி மாஸ்டர் கவலைப்படாதீங்க, நான் கல்யாணத்தை நிறுத்திட்டேன் உடனே எப்படி கேட்பான், என்னடா எப்படா பிளான் போட்டேன், என்னடா என்ன நிறுத்தின சொல்லு அப்படின்னும் போது, அதாவது இப்போ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு காலையில என்ன தேவை, முடிவார சீப்பு தேவை. நான் சீப்பை ஒளிச்சு வச்சுட்டேனே, அப்ப மாப்பிள்ளை எப்படி தலைவாருவாரு, மாப்பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும். இப்ப இந்த சீப்பத்துக்கு நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னா மாப்பிள்ளை எப்படி தலைவாருவாரு, எப்படி தலையேற்றுவாரு. பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிக்கல பாத்தீங்களா? அந்த மாதிரி பிளான் தான் இது. அந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுருக்க. இப்ப ஓ மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? இப்ப என்னன்னா எங்க விஜய் அண்ணா கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிட்டாரான்னு சுத்துறானுங்க. எப்படின்னு கேட்டா, ரோஸ்ட் பிரதர்ஸ் ஐடியா பிளாக் பண்ணிட்டோமே, இனி எங்களை பத்தி யாரு பேசுவா, அவ்வளவுதான். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். கலவரம் 4 பேர் கைது செய்யப்படுறது இயல்புதான் தம்பி. அது ஒன்றும் பிரச்சனையாது. போராட்டம்னா 4 பேர் கைது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஐயோ, மண்டப அரெஸ்ட் ஒரு மேட்டர் இல்லங்கிறது நம்மளே பல வீடியோல பேசியிருக்கோம். அப்புறம் அது இல்ல மேட்ரு, எந்த வண்டியில கைதுங்கிறதா மேட்ரு. எந்த வண்டி அது? அது என்ன இது, கம்பி உள்ள வச்ச வண்டி ஞாபகம் இல்லையா? இல்லையா? இந்த வண்டியை இந்த ஆள் என்ன சொன்னாப்ல, நாய் பிடிக்கிற வண்டியில நான் ஏற மாட்டேன்னு அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அது ஒண்ணும் இல்லையா, அதெல்லாம் எழுதிக்கிறாப்ல, அள்ளி போட்டிருக்காங்க. குமார் அவசரப்பட்டிய அவருக்கு என்னப்பா, அவரு நாய் பிடிக்கிற வண்டியா தோணும் அவருக்கு என்ன இப்ப கரெக்டா ஆயிடுச்சாப்ப? இல்ல அந்த வண்டி இப்ப எந்த வண்டி இப்ப கரெக்டா ஆயிடுச்சா? ஆமா, அவங்க ரூட்லயே பேசணும்னு. எங்க போறாப்ல, எங்க கூட்டு போறாங்க? இப்ப மண்டபத்துக்கு தான். மண்டபத்துக்கு இல்ல, இப்ப அவங்க ரூட்லயே பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அது உடன்பாடு இல்லதான், நமக்கு அது நம்பிக்கை இல்ல. முருகனுக்கு இப்ப யாரு மேல காண்டுன்னு தெரிஞ்சிருச்சு. முருகனுக்கா? ஆமா, முருகனுக்கு யாரு மேல காண்டு? இவரு மேல. செத்து போ, நான் தடுக்க முடியுமா?